இந்த ஜல்லிக்கட்டு காலையை பத்தின ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கு அப்புறம் என்னால பேசாம இருக்க முடியல. நீங்க வாட்டுக்கு போற போக்குல ஜல்லிக்கட்டு காலை நின்னுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிட்டு போய் ஓரமா விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. உங்களோட கட்சியில இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு கணக்கு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்றது? 50 இருக்கட்டும், 500 ஆக்கிடாதீங்க. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லன்னு கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுன்னு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. டிவிக்கு மாநாடு பிரச்சாரம் பொதுக்கூட்டம் பரப்புரை எது முடிஞ்சாலுமே ஒண்ணு புதுசா கிளம்பி வரும் பேசுறதுக்குன்ட்டு இந்த வாட்டி அவர் காளையை பத்தி பேசுனதால இந்த அம்மா இறங்கி வந்துக்கிறாங்க. இவ்வளவு நாள் எங்க போயிட்டாங்க? ஏன்னா இவங்களுக்கு ஜல்லிக்கட்டுனா அது ஜல்லிக்கட்டுனா ஜூலி தானே, ஏன் வேற எவனுமே போறா இல்லையா? உன்னை விட பல மடங்கு போராடவங்களாம் இருக்காங்க. அந்த போராட்டத்தில் நானும் தான் கலந்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் போனானுங்க. சென்னையில் ஒட்டுமொத்த பேர் போனாங்க. என் வெளியூர்லேருந்து வெளி ஸ்டேட்லேருந்து ஏகப்பட்ட பெண்கள்லாம் வந்து உன்னை விட பயங்கரமாக போராடினவங்களாம் இருக்காங்க. என்னமோ இந்த அம்மா தான் தனியாக போராடி வாங்கி கொடுத்தா மாதிரி கட்டு விட்டுறாதீங்க, பண்ணி விட்டுறாதீங்கன்ற முதல்ல பொது அறிவு கொஞ்சமாச்சு இருக்குதா? அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு? அவர் சொன்னது கதைன்னு சொல்லி தான் பேசினாரு. சரியா? இதை நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு ஊர்ல ஒரு உண்மை சம்பவம் அப்படிலாம் நடந்துச்சா சொல்லிட்டுலாம் பேசல. அந்த கதையை சுட்டி காட்டி ஒரு விஷயம் சொல்ல வராங்க. அதை மக்களுக்கு புரியுது, என்ன சொல்ல வராங்க, எதுக்கு சொல்ல வராங்க, நல்லா புரியுது. அந்த அளவுக்கு நாங்க வந்து முட்டாள் கிடையாது, அறிவு இல்லாம கிடையாது. இது ஒரு டாபிக்னு எடுத்து நீ பேசி பப்ளிசிட்டி ஆகும்னு நினைச்சிட்ட. ஆனா அதுக்கு என்ன பேசணும், எப்படி பேசணும், பார்த்து பேசுமா. சரியா? நீ எல்லாம் எப்படி யாருன்னு எல்லா மக்களுக்கு நல்லாவே தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட அந்த பொது அறிவு இருக்குது. இது எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க தெரிஞ்சுக்கும். ஆனா இவங்க சொல்றத பார்த்தாக்கா, ஐயோ அவர் சொல்லிட்டாரு எல்லா குழந்தையும் கையில புல்லு கட்ட தூக்கின்னு போய் காலம் நின்றுனா அறிவு இருக்குமா? எவனாச்சும் அப்படி பண்ணுவானா? முதல்ல உனக்கு என்ன, இப்ப அவரை பேசி ஃபேமஸ் ஆகணும், நீ இருக்கிற பக்கத்துக்கு விசுவாசமா இருக்கணும், அவ்வளவுதானே. வேற என்ன தெரியும் உனக்கு? அப்பல இருந்து இப்போ வரையும் கத்தி ஃபேமஸ் ஆகணும் மட்டும் தான் நினைக்கிறே தவிர இந்த மக்களுக்கும் யோசிக்கணும் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை நீலாம். முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவிக்கே பிடிக்காதுன்னு பேசக்கூடிய எல்லாருமே அதை வச்சு பப்ளிஷும் ஆகணும், பணத்தையும் சம்பாதிக்கணும். எவ்வளவு கேவலமான குழப்பம் இல்லை இதெல்லாம். இதுல இந்த அம்மா வந்துட்டாங்க புதுசா. இவ்வளவு நாள் எங்க போயிட்ட? எவ்வளவு விஷயம் நடந்துச்சு, அப்பெல்லாம் எங்க போயிட்ட? அதுக்கெல்லாம் கேள்வியே கேட்கல, அதுக்கெல்லாம் குரலே கொடுக்கல. நீங்க தான் வீர மங்கையாச்சே, கேட்க வேண்டித்தானே, பேச வேண்டித்தானே. எவ்வளவு உயிர் போச்சு? 50 நிறுத்திக்கணும், 500 வேணாமா? ஏன் மத்ததெல்லாம் உன் கண்ணுக்கு உயிராவே தெரியலையா? அதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டியா? வந்துட்ட பொங்கிக்கின்னு. இவ்வளவு நாள் எங்க இருந்த? முதல்ல எல்லாத்துக்கும் பேசு, அப்புறமேட்டுக்கு வந்து பேசு. எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துட்டு இதுக்கும் பேசினா பரவாயில்ல, மத்ததுக்கெல்லாம் கோமால போயிருப்பாங்க போல. இதுக்கு மட்டும் தான் வந்துட்டு இதோட அடுத்த வாட்டி அவர் காலையை பத்தி பேசும்போது தான் வருவேன். நீங்களாம் பேசலாமா? நீ முதல்ல பார்த்து பேசு. சேச்சா, நீ பேசவே பேசாத. நீலாம் பேசலாம், எவன் கேட்டான், எவன் அழுதான்? கமான்ல எத்தனை பேர் கழுவி ஊத்துவாங்க பாரு. என்னவோ இவங்க பேசலனாக்கா அப்படியே தமிழ்நாடு இயங்கி கிடக்குறாங்க பேசிட்டு இருக்குது. பொந்துல இருந்து ஒண்ணு ஒன்னா கிளம்பி வந்துட்டு இருக்குது. எங்கன்னு தான் வந்து தெரியல.